ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பங்குனி உத்திரத்துல ஒரு தெய்வத்துடைய மிக சிறந்த தெய்வத்துடைய அவதார தினம். அந்த தெய்வத்துடைய அவதார தினத்தை அவருடைய வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவன் நெஞ்சில் அஞ்சேல் என வெயில் தோன்றும் வெஞ்சில் ஒரு கால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் என்று ஒரு முன் திருச்சிற்றம்பலம் தில்லை எம்பெல்லம். பொதுவாகவே பங்குனி உத்திரம் அப்படின்றது நிறைய தெய்வீக திருக்கல்யாணங்கள் நடந்ததுதான். ஆனா அதுல ரொம்ப முக்கியமா ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தோட அவதார தினம் நிகழ்ந்ததே பங்குனி உத்திரத்துல தான். அவர் யாரான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாக எல்லாராலும் போற்றி வழிபடக்கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தான். அவருடைய அவதார தினம் நிகழ்ந்தது பங்குனி உத்திரம் தான். அவருடைய அவதார தினம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பாவனாசத்துக்கு மேல காரையார் டேம்ல இருக்காரு சொரிமுத்தையனார் கோவில், அங்கிருந்து அவருடைய அவதாரம் வந்து ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து அவர் பந்தல மகாராஜாவை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவர் அப்படி கிடையாது. அவருடைய அவதாரம் நிகழ்ந்தது பார்த்தீங்கன்னா சொரிமுத்தையனார் கோவில் தான். இன்னைக்கும் எல்லா ஐயப்பனுக்கும் எல்லா ஐயனாருக்கும் மூலாதாரம் சொரிமுத்தையனார் கோவில் தான். அங்கிருந்தா எல்லா ஐயனாரும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிராம தேவர்களாக வழிபட்டு இருக்கோம். அந்த ஐயனாருக்கு தனி சிறப்பு உண்டு. அந்த சொரிமுத்த ஐயனாருக்கு அங்கதான் வந்து சுவாமியோட அவதாரமும் ஆரம்பிக்குது. அங்கதான் சிவனும் மகாவிஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமான் ஆண் சொர்பமாக சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு மணிகண்ட சுவாமின்னு பேர் வைக்கிறாங்க. பந்தல மகாராஜாவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத போது இவர் காட்டு வழியா வேட்டைக்கு போயிட்டு இருக்கும்போது வம்பா நதிக்கரையில வந்து நம்மளுடைய மணிகண்ட சுவாமி வந்து கண்டெடுக்கிறாங்க. கழுத்துல மணியோட சுவாமி வரணும்னா அவருக்கு மணிகண்ட சுவாமின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி பந்தல மகாராஜாவுக்கு இளவரசராக மணிகண்ட சுவாமி வளர்ந்துட்டு இருக்காரு. எல்லா விதைகளும் கத்து சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. எல்லா தாய்மாருக்கும் வரக்கூடிய நியாயமான ஒரு கோவம் வந்து பந்தல மகாராணிக்கு வருது. ஏன்னா அவங்க மணிகண்ட சுவாமி போனோடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அது நாள் வரைக்கும் அவங்களுக்கு குழந்தையே இல்லாம இருந்தது. நம்ம மணிகண்ட சுவாமி போனா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவரது ஒரு ஆண் குழந்தை. அப்ப என் வயிற்றுல பிறந்த குழந்தை இதை வந்து பந்தலத்தை ஆளணும், எங்கிருந்தோ இந்த மணிகண்டன் இந்த பந்தலத்தை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல அமைச்சர் மூலமா ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. எனக்கு தலைவலிக்குது, இது தீராத தலைவலி, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புலிப்பால் கொண்டு வந்தா மட்டும்தான் இது வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஐயப்ப சுவாமி வந்து தெய்வம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. பொதுவா ஒரு கற்பனை, காட்டுக்குள்ள போயிட்டா புலி அடிச்சிடும், இவர் இறந்து போயிடுவாரு, அப்போ நம்ம பையனுக்கு வந்து வாரிசுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி பந்தல மகாராணி வந்து திட்டம் போடுறாங்க. இது இயல்பா எல்லா தாயாருக்கும் வரக்கூடிய ஒரு நியாயமான கோபம் தான், ஆசை தான். இந்த ஆசையை செயல்படுத்துறதுக்கு அமைச்சர் வந்து திட்டம் போட்டு கொடுக்குறாரு. ஐயப்ப சுவாமி கிட்ட சொல்றாங்க, மணிகண்ட சுவாமியும் சரி புலிப்பால் தானே வேணும், நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. காட்டுக்குள்ள போனோடனே அங்க இருக்கக்கூடிய மகிழ்ச்சியோடைய அட்டகாசம் தாங்க முடியல. நிறைய தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து ஐயப்ப சுவாமி பார்த்து ஐயப்ப சுவாமி கிட்ட மன்றாடுறாங்க, சுவாமி எங்களால இவர் சித்திரவதை தாங்க முடியலைங்க, அளவுக்கு மீறி எங்களை சொல்லப்படுறா, இவளுக்கு வந்து சுவாமி சிவபெருமான் வரம் கொடுத்தனால இவளை எங்களால் அழிக்கவும் முடியல சுவாமி அப்படின்னு சொல்லும்போது மணிகண்ட சுவாமி வந்து அவர் வந்து அழிச்சிடுறார். அந்த மகிழ்ச்சியை அழிச்சு இவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்காரு. அதற்காகவே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தேவேந்திரனே புலியாக வந்து அப்படியே ஊருக்குள்ள வந்து புலி மேல வராரு மணிகண்ட சுவாமி. அதுக்கப்புறம் பந்தல மகாராணி வந்து சுவாமி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப சுவாமி வந்து அந்த பருவ வயதுல இருக்காரு, 20 வயசு 22 வயசு பருவ வயதுல இருக்காரு. நான் வந்து பதவிக்கெல்லாம் ஆசைப்படல, என்னுடைய நோக்கம் வேறு, என்னுடைய அவதாரத்தின் நோக்கம் வேறு. நான் பிறந்தது மகிழ்ச்சியை அழிச்சிட்டு என்னை நம்புற மக்களுக்கு எல்லா வரங்களையும் தருவதற்காக மட்டும்தான் நான் பிறந்தேன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து அப்படியே காட்டுக்குள்ளேயே போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபரிமலையில சனிநாட்டில் வந்து யோக நிலையில அமர்ந்தார். மகிழ்ச்சியை அழிச்ச உடனே மகிழ்ச்சி வந்து ஒரு பெண் உருவம் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சுவாமி கிட்ட கேட்க, சுவாமி சொல்ற, நான் நித்திய பிரம்மச்சாரி, நான் எந்த பெண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும் போதுதான், அப்போ வந்து நான் அவங்களை கல்யாணம் பண்ணிவே தீருவேன்னு சொல்லும் போது என்னை தேடி என்னைக்கு கன்னிச்சாமிகள் வராம இருக்காங்களோ அன்னைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. அதுதான் வந்துட்டு நடந்த சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அப்ப எப்படி நான் பார்க்கணும்னு சொல்லும்போது, ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய உற்சவம் அந்த மகர தீபம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரங்குத்தியை வந்து நீ பாரு, எந்த வருஷம் சரங்குத்தி குத்தப்படாமல் இருக்குதோ அந்த வருஷம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கும் ஐயப்ப சுவாமியோட கருணையால் வருஷம் சரங்குத்தியில் அவ்வளோ சரங்குத்திகள் குத்திட்டு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மகிழ்ச்சியாக இருந்த மஞ்சமாதேவி வந்து அந்த சரங்குத்தியை பார்த்துட்டு ஏமாற்றத்தோட திரும்பி போயிடுறாங்க. இது ஒரு தனி வரலாறு. இன்னைக்கும் நித்திய பிரம்மச்சாரியாக இருந்து சொரிமுத்தையங்கோவில் ஐயனார் கோயில் அவதரிச்சு பம்பா நதிக்கரையில் பந்தல மகாராஜாவுக்கு மகனாக வளர்ந்து இன்னைக்கும் கலியுக தெய்வமாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடிய ஐயப்ப சுவாமியோட அவதார தினம் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் தான். அந்த பங்குனி உத்திரத்தை அன்னைக்கு தான் மணிகண்ட சுவாமியாக வந்து மகாராஜா வந்து அவரை கண்டெடுக்கார், பந்தல மகாராஜா. நம்ம பொதுவாகவே வந்து ஒரு வழிபாடு அப்படின்றது நம்ம வழிபடுறோம். நமக்கு ரொம்ப தெரிஞ்சு கார்த்திகை மாதத்துல அவருக்கு மாலை போட்டு சிறப்பா வழிபட்டு இருக்கோம். ஆனா அவர் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அவரை இன்னும் உள்ளம் முருகி வழிபடும் போது நம்ம கேட்டதெல்லாம் தருவார்.
ஏன்னா ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டாலும் ஐயான்னு போய் நின்னா கொடுப்பாரு. அவரை உள்ளன்போடு நம்பி உருகினா கொடுப்பார். அந்த அளவுக்கு அது அற்புதமான ஒரு தெய்வம் தான். எந்த தெய்வத்தையும் குறை சொல்ல முடியாது. அது ஐயப்ப சுவாமி தனி ஸ்பெஷல் தான். அதே அந்த ஐயப்ப சுவாமி வந்து நம்ம சாதாரண வழிபடுறதை விட அவர் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக வழிபடும் போது நம்ம கேட்டதெல்லாம் தருவார். இந்த பங்குனி உத்திர நாள்ல இனி வரக்கூடிய உத்திர நாட்கள்லையும் ஐயப்ப சுவாமியோட அவதார தினத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த நாள்ல சுவாமியை வழிபட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லா வளம் நலவும் கிடைக்க பெறுவோமாக. ஸ்ரீ மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துடைய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம். நம்ம சேனல் முகநூல் பக்கங்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்ரீ மீனாட்சி மேதன் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய தகவல் எனக்கு டிஎம் பண்ணி தகவல் எடுத்து உங்களுக்கு கிஃப்ட் கொரியர் பண்ணிட்டு இருக்கேன். உள்ளூர் வெளியூர் எல்லாருக்கும் அனுப்பிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கிஃப்ட் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது வேக மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதூர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்கு கோலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.